நம்ம ஊர் சாப்பாடு பேர் தர முடியுமா சொல்லி சுஷி மாதிரி நல்லா பேக் பண்ணி ரோல் பண்ணி அந்த தோசையெல்லாம் வச்சு ரோல் பண்ணி கொடுத்தீங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சந்தியாஸ் லைஃப் ஸ்டைல் vlogs. நான் உங்கள் சந்தியா. போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து நாள்லேருந்து அடுத்த நாள் அந்த பார்ட்டிசிபேட் பண்ணது வரைக்கும் மொத்தமாக நான் காமிச்சிருப்பேன். பட் தென் இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து அதில் மிஸ் ஆகிருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக உங்களோட ஷேர் பண்ணோம் அப்படின்னு தோணுனதுனால நான் பார்ட் 2 வீடியோவாக இதை கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் இதில் நான் என்னென்ன விஷயங்கள்லாம் காட்டியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்க கிளிப்பிங் வந்து லாஸ்ட் வீடியோவோட ஒரு கிளிம்ஸ் மாதிரி. ஸோ அதை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் எனக்கு சொல்லுங்கள். பிகாஸ் இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. அது ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஃபார் மீ, அதனால தான் சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு அவர் சேனல். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நான் பண்ணதோட அந்த பிளேட்டிங் இதை காட்டிடுறேங்க. இது இப்படி தான் நான் பிளேட் பண்ணியிருந்தேன். பார்க்கறதுக்கு இது எப்படி இருக்குது, அப்பிடைசிங்காக இருக்கா, நல்லா இருக்கா, இல்லை உங்களுக்கு இதில் வந்து இன்னும் நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கலாம் சந்தியா, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலுமே கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதை கேட்கறதுக்கு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன் அப்படின்னே சொல்லலாம். எனக்கு அது ஒரு மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான். எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நாலேஜ் வச்சு நான் அதை பண்ணேன். அதுக்கப்புறமா இன்னும் நிறைய பேர் ரொம்ப 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 யூனிக்கான ரெசிபீஸ், அத்தன்டிக் ரெசிபீஸ், நல்ல ஒரு பழங்காலத்து ரெசிபி, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, மில்லட் வச்சுலாம் இவ்வளோ வெரைட்டிஸ்லாம் பண்ண முடியுமான்ற அளவுக்குலாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமுமே உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ப்ராப்ளி உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாவது காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற தாட்டும் இருந்துச்சு. அட் த சேம் டைம் அவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்கல்ல, அவங்களுக்கு நம்ம சைட்லேருந்து ஓகே அதை வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிய வைக்கிற மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்குமே அப்படின்ற தாட்டு தான். அண்ட் ஆல்சோ இன்னொன்று, நீங்கள் இப்படி காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணால் தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் பண்ணணும் அப்படி கிடையாதுங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் வெரைட்டியாக ஹெல்த்தியாக சூப்பராக உங்களுக்கு ஹாப்பியாக அவங்க சாப்பிட்ணும், ஆனால் அது ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்கன்னா கூட இதில் இருக்க நிறைய ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா குட்டீஸ்லாம் வெரைட்டியாக கேட்பாங்க. ஆனால் வந்து வெரைட்டியாக செய்யணும் அப்படின்னா அது வந்து நம்ம கடையிலலாம் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அது அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காது. அதே வீட்டில் செய்யணும்னா ரொம்ப இதாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. ஸோ அதனால இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க அதை ப்ரெசென்ட் பண்ணியிருந்த விதமே வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ஆக்சுவலாக பார்க்கும் போதே எனக்கு வந்து ஐயோ நம்மளாம் இதெல்லாம் ஒன்றும் யோசிக்கவே இல்லையே அப்படின்ற தாட் தான் இருந்துச்சு. பிகாஸ் நான் அந்த அளவுக்குலாம் எதுவுமே யோசிச்சுட்டு போகல. ஆஸ் ஐ டோல்ட் யூ, இதுதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எவர் குக்கிங் காம்படிஷன் இந்த மாதிரி அப்படின்றதால எனக்கு என்ன பண்ணணுன்ற ஐடியா கூட கிடையாது. நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு அட்டெம்ப்ட் பண்ணணும், எனக்கு சேலஞ்சிங்காக இருக்க மாதிரியான ஒரு விஷயத்தை எடுக்கணும், அதை நான் அட்டெம்ப்ட் பண்ணணும். அதை அட்டெம்ப்ட் பண்ணி நான் நினச்ச மாதிரி அது வந்துட்டாலே எனக்கு போதும், அவ்வளோதான் என் மைண்டில் இருந்தது. அது வந்து அவங்க பார்த்து சாப்பிட்டுட்டு வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லணும், அதெல்லாம் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்லேயே கிடையாது. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அன்டில் ஐ திங்க் அபவுட், ஃப்ரம் வேர் ஐ திங்க் அபவுட் வாட் ஐ எம் கோயிங் டு டூ, அதுலேருந்து வாட் ஐ கேம் அவுட், அவ்வளோதான். இதோடய முடிஞ்சிருச்சு அந்த ப்ராசஸ்ஸு. ஸோ அதனால தான் நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன், நான் ஒன்ஸ் இந்த கெனோபி கப்ஸ்லாம் செஞ்சதுக்கு அப்புறமாவே எனக்கு வந்து வேறு லெவல் ஓகே சந்தியா யூ ஆர் த வின்னர் அப்படின்ற மாதிரி நானே எனக்கு சொல்லிக்கிட்டேன் அப்படின்ட்டு. இல்லை, சிலது நார்மல் ரெசிபீஸும் இருந்தது, சிலது வந்து யூனிக்கான ரெசிபீஸும் இருந்தது, சிலது சிம்பிளாகவே பண்ணக்கூடிய ஒரு ரெசிபியாக கூட இருந்திருக்கலாம், சிலது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ரெசிபி அவங்க அட்டம் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய வேரியஸ் விஷயங்கள் இருந்துச்சு. சில பேர்லாம் வந்து நிறைய வெரைட்டிஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி சில பேர் வந்து அதோட ப்ரெசன்டேஷனுக்கு நிறைய எஃபர்ட் கொடுத்துருந்தாங்க, அதுக்கு நிறைய ப்ராசஸ் பண்ணி நிறைய யோசிச்சு முன்னாடியே நிறைய பிளான் பண்ணி வாங்கி வச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. ஆன் த ஹோலாக பார்க்கும்போது என்னோட தாட் ப்ராசஸ் என்னென்னா, ஒரு ஃபுட் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம், அது எதுக்காக பண்ணுறோம், எதனால அதை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம், நிறைய டிஷ்ஷஸ் இருக்கும் போது ஏன் இந்த டிஷ் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே அது ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருந்தாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதை வந்து எப்படி மீன் பண்ண வரேன்னா, லைக் ஒரு 10 வெரைட்டி ஆஃப் டிஷ் பண்ணலாம் அப்படின்றப்ப இந்த 10ல் நான் இந்த 2 தான் பண்ண போகிறேன் அப்படின்றப்ப ஏன் இந்த 2 பண்ண போகிறேன், ஏன் மற்ற 8 பண்ணலை அப்படின்ற ஒரு தாட் இருப்போம் இல்லையா. அதுவாக இருக்கட்டும், அந்த 2 கூட நான் அப்படியே தான் பண்ணுறேனா இல்லை அதில் ஏதாவது யூனிக்காக கொண்டு வரேனா அப்படின்றதா இருக்கட்டும். இவங்க வந்து அழகாக சேனலுக்குலாம் வந்து சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஹாய்லாம் சொல்லியிருந்தாங்க லைக் நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்து. ஸோ அவங்களுக்கும் வந்து நீங்கள் எல்லாருமே ஒரு விஷஸ் கொடுத்துருங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு அதை கண்டினியூ பண்ணலாம்.
லைக் அதுவாக இருக்கட்டும். பட் அதுக்கப்புறமா வந்து ஒரு டிஷ் இதை தான் பண்ண போகிறோம், இந்த இன்க்ரீடியன்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம், எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், அதுக்கு நம்ம என்னென்னலாம் முன்னாடியே ரெடி பண்ணி வைக்கணும், அதை பற்றின நல்ல விஷயங்கள் என்னென்னன்றதெல்லாம் எப்படி சொல்கிறது, அதில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ட்ராபேக் இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. குக்கிங் அப்படின்றது எல்லாரும் சொல்கிற மாதிரி இட்ஸ் அன் ஆர்ட் அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா வந்து இட்ஸ் நாட் சம்திங் அபவுட் ஒரு 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 ரெசிபி எடுக்கிறோம், ஓகே இதெல்லாம் எடுத்து உள்ளே போடுங்க, இவ்வளோ நேரம் கலருங்க, இவ்வளோ நேரம் குக் பண்ணுங்க, ரெடி ஆயிரும் அப்படின்றது இல்லை அந்த குக்கிங். அதை தாண்டி அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய குட்டி 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 குட்டியான அழகழகான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அந்த எல்லா அழகான விஷயங்களையும் சேர்த்து கொண்டு வரும்போது தான் அந்த ரெசிபி பார்க்கும் போதும் சரி, சாப்பிடும் போதும் சரி, சாப்பிட்டதுக்கு அப்புறமாவும் சரி, நம்மளுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக சூப்பராக இருக்கும். அந்த வகையில் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ண அந்த 120 பேருமே எனக்கு வந்து தே ஆர் கிரேட் அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா அவங்க ஒரு டைம் லிமிட் சொல்லியிருந்தாங்க, மார்னிங்கே வந்து செக்இன் பண்ணுங்க, அந்த டைம்குள்ளே அவங்க வரணும், ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு டிஸ்டன்ஸ்லேருந்து வருவாங்க. அதுவும் இவ்வளோ வெரைட்டிஸ்லாம் செஞ்சுருந்ததெல்லாம் பார்த்தா எனக்கு அப்போ நீங்கள் எப்படிங்க பண்ணியிருப்பீங்க அப்படின்ற தாட் தான் இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நம்ம பண்ணியிருந்த வெரைட்டிக்கே நம்ம வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் இருந்தேன்ட்டு. அப்போ அவ்வளோ வெரைட்டிஸ் இன்னும் அவங்க எவ்வளோ நேரம் பண்ணியிருப்பாங்க. இல்லை ப்ராபப்ளி அவங்க வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றனால பேரலாக பண்ணியிருக்கலாம், இருந்தாலும் அதுக்குமே அவங்க நிறைய எஃபர்ட் போடணும் இல்லையா. அப்படி அவங்களால பேரலாக ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் இந்த ஒரு காம்படிஷனுக்காக இந்த ஒரு நாள் எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. இந்த ஒரு காம்படிஷனுக்காக அவங்க ஒரு 4 மணி நேரத்துக்குள்ளேயே அதை சமைக்கிறதுக்கு அவங்க எத்தனை வருஷமாக எஃபர்ட் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்குள்ளே வந்துச்சு, தோணுச்சு. ஸோ அப்படின்லாம் பார்க்கும்போது எல்லாருமே வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். நிறைய பேர் ரொம்ப ஸ்வீட்டாக அவங்க க்ளோஸ் பண்ணிலாம் வச்சுருந்ததெல்லாம் ஓப்பன் பண்ணிலாம் காமிச்சிட்டு இருந்தாங்க, இதுதான் பண்ணியிருக்கோம் இதுதான் பண்ணியிருக்கோன்னு. அந்த மாதிரி அவங்க எல்லாரோடதையுமே பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். பெருசாக நான் எதையும் டேஸ்ட்லாம் பண்ணலைங்க, ஏன்னா வந்து அதுக்கப்புறம் ஜட்ஜ் வந்து டேஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணல, அதனால் நான் அதெல்லாம் பண்ணவே இல்லை. பட் பார்க்கும்போது என்னென்னு பார்த்துட்டு அதெல்லாம் பண்ணிட்டு தாங்க போயிட்டு இருந்தேன். இவங்க வந்து எங்கள் ஊர் ஸ்பெஷல் குட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அழகாக அந்த வாழை இலையிலேயே கப் மாதிரிலாம் செஞ்சுருந்தாங்க, அதெல்லாமும் சூப்பராக இருந்துச்சு. நான் இதில் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போதும் ஒவ்வொரு இதுலேருந்தும் எனக்கு வந்து ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னு தாங்க சொல்லணும். லைக் நம்ம கூட இந்த மாதிரி அடுத்த வாட்டி யோசிக்கணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும், அந்த மாதிரி. நான்வெஜ் எல்லாமும் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் நான்வெஜ் பண்ணியிருந்தாங்க. பட் நான் மீன் பண்ண வர்றது என்னென்னா அவங்க ப்ரெசன்டேஷன்லையாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட தாட் ப்ராசஸ்லையாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு நம்மளும் அதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துச்சு. ஸோ எல்லாரையும் ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு நினச்சி நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அங்கே நடந்துச்சுங்க, நான் கற்றுக்கிட்டேன், அதையும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இவங்க வந்து சூப்பராக பாடியிருந்தாங்க, கேளுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்ப முக்கியமான விஷயம் நாங்கள் கற்றுக்கிட்டேன், அது உங்கள் எல்லாருக்குமே சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் அதை தனி வீடியோவை போடுறேன், ஏன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றனால இந்த எல்லாத்தோட சேர்க்கணும்னு நான் நினைக்கல. ஸோ அது வந்து நீங்கள் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ அதை நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன், எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் என்னோட ரெசிபி எப்படி இருந்ததுன்றதையும் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். டாடா பாய்.